மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் விழா இன்று நடைபெற்றது. மதுரை தல்லாக்குளத்தில் நடைபெற்ற எதிர் சேவைகளுக்கு பிறகு காலை 6 மணி அளவில் வைகை ஆற்றிற்கு வருகை புரிந்த கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார். இந்த நிகழ்வை காண லட்சக்கணக்கானோர் வைகை ஆற்றில் குவிந்தனர். வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளி உள்ளதையொட்டி புனித நீர் பக்தர்கள் மீது பாய்ச்சி அடிக்கப்பட்டது. நாங்கள் விஜயவாடாலேருந்து வந்திருக்கோம். சித்திரை திருவிழா பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. இதான் முதல் தடவையாக நாங்கள் திருவிழாவை பார்க்குறோம். ரொம்ப அம்சமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயுமே நாங்க பார்த்ததில்ல. பெரிய விஷயங்க இது. பார்க்கவே எங்களுக்கே உடம்பு செலுத்து போகுது. அவ்வளவு பெரிய கூட்டம். நல்ல சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல நேரடியா பார்த்தோம். நாங்க கண்கொள்ளா காட்சி. பாம்பேலேருந்து வந்திருக்கேன் அழகு திருவிழா பார்க்கறதுக்காக. என் சொந்த ஊர் மதுரை. கள்ளழகர் பச்சைப்படுத்தி ஊற்றி ஆத்திலேருந்து எழுந்தூரி இருக்காரு. பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மாநகராட்சியும் காவல்துறையும் ரொம்ப அருமையா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஜேஜேன்னு இருக்கு ஃபங்க்ஷன். தேரோட்டமும் பார்ட்டிசிபேட் பண்ணி அழகர் திருவிழாவும் பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.